வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ்ல பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபிங்க. ரைஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதாவது பாசிப்பருப்பும் சொரக்காவும் இருந்தா சூப்பரான அருமையான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நீங்க இந்த பாசிப்பருப்பு சொரக்காய் குழம்பு ஒரு தடவையாவது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற மெசேஜை கண்டிப்பா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறதா இருந்தாலோ இல்ல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சொரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்து 2லேருந்து 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி, பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் போட்டிருக்கேங்க. இது கூட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும் போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிற பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசிலுக்கு நான் வேக வச்சிட போகிறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் பண்ணி 2 விசிலுக்கும் வேக வச்சிடலாங்க. குக்கர் விசில் வர்ற இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் சொரக்காய் வேக வச்சிடலாம். நான் சொரக்காய் 250 கிராம் எடுத்து இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கட் பண்ணியிருக்கேன். அதே போல் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் வரலைங்க. நான் வாங்கினது நல்லா பிஞ்சு சொரக்காவாக இருந்தது, அதனால் நான் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கணும்னு அவசியம் வரலை. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நான் புளிப்புக்காக இதில் தக்காளி மட்டும்தான் போடுறேன். ஸோ 2 தக்காளி வரைக்கும் நான் இதில் போட்டிருக்கேன். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் இதே போல் 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும்போது நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ காய்க்கு தேவையானது மட்டும்தான் நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு ஒரு தடவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இடையில கரண்டியை வச்சு குழம்பு லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விடும்போது அடியிலெல்லாம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. இதே போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிருக்குங்க. நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதே போல் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து மிக்ஸ் பண்ணி விடுறது நல்லதுங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் இருக்கா, கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் நமக்கு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அப்படின்னாக்கா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 5 நிமிஷம் பொறுத்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிட போகிறேங்க. 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே காயெல்லாம் வெந்து வந்திருக்கு. ஒரு 90% அளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். டோட்டலாக நமக்கு காய் வேகிறதுக்கு 15 நிமிஷம் தாங்க தேவைப்படும். இப்போ மூடி போட்டு முழுசாக மூடாமல் கொஞ்சம் இதே போல் கேப் கொடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இந்த டைமில் குக்கர் 3 விசில் வந்து நல்லா ஸ்டீம் எல்லாம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பெல்லாம் வெந்து வந்திருக்கு. லைட்டாக கரண்டியை வச்சு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ கரண்டியோட பேக் சைடு வச்சும் நல்லா இதே போல் மேஷ் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் நல்லா மேஷ் பண்ணி வந்திருக்கணுங்க இந்த குழம்புக்கு.
இப்போ இந்த சமயத்தில் நம்மளோட காய் கூட நல்லா வெந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி அதே போல் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. நல்லா அப்படியே உடஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து உடஞ்சி வந்திருக்கணும். காய் நல்லா வெந்து உடையணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. குழம்பு கொதிக்கிற இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் போட்டிருக்கேங்க. இது கூட 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகமும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும்தாங்க நான் இங்கே ஊற்றியிருக்கேன். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சமயத்தில் குழம்பும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிற இந்த தேங்காவையும் குழம்புல ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், குழம்புல தேங்காய் ஊற்றின பிறகு இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். எனக்கு இங்கே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தட்கா பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் இதே போல் கிள்ளி போட்டுருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதை இப்போ நம்ம குழம்புல மாற்றிக்கலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டுங்க A1 ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.